ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் நம்ம பிளான்ஸ் லெசன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் பேஜ் 87 வரைக்கும் நடத்தியிருந்தோம். ஸோ அது பார்க்காதவங்கலாம் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் மிச்சம் ரிமைனிங் லெசன் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸ்லாமும் நல்லா புரியும். ஸோ இதில் வந்து நம்ம 87க்கு அப்புறம் இருக்கிற ரிமைனிங் லெசன்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை நம்ம பார்க்க போகிறோம். த மேஜர் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆர் ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், growth, flowering, reproduction, அதாவது pollination, seed formation and seed spreading. ஒரு flowering plantோட major stages என்ன? Germination of seed. Germinationன்றது என்னது? ஒரு seed வந்து பெரிய பிளான்ட்டாக வளர்கிற ப்ராசஸ் தான் ஜெர்மினேஷன் சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் growth, அதுக்கப்புறம் flowering, அந்த பிளான்ட்லேருந்து ஃப்ளவரிங்ஸ் அண்ட் ரீப்ரொடக்ஷன்றது பாலினேஷன், அதாவது ஒரு ஃப்ளவரில் இருக்கிற போலன் கிரெயின்ஸை வந்து இன்னொரு ஃப்ளவருக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ அது மூலமாக தான் வந்து உங்களுக்கு நமக்கு சீடு வளரும் அண்ட் நமக்கு ஃப்ரூட்லாம் வரும். ஸோ பாலினேட் ஆனதுக்கப்புறம் சீட் ஃபார்மேஷன் அண்ட் அதுக்கப்புறம் சீட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ சீட் ஸ்ப்ரெட்டிங் மூலமாக வந்து நமக்கு நிறையா பிளான்ட்ஸை வந்து வேறு இடத்துல நம்மளால் வளர்க்க முடியும். ஸோ அதுக்கு வந்து சீட் ஸ்ப்ரெட்டிங். ஸோ அண்ட் அகெயின் வந்து அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி வளரும். அதுக்கப்புறம் ஃப்ளவரிங், ரீப்ரொடக்ஷன், சீட் ஃபார்மேஷன், அந்த மாதிரி அகெயின் அண்ட் அகெயின் இந்த லைஃப் சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். எவ்ரி சீட் ஹேஸ் மைன்யூட் பிளான்ட் கால்ட் எம்ப்ரியோ. ஸோ எல்லா சீடுக்குள்ளேயுமே வந்து ஒரு குட்டி பிளான்ட், எம்ப்ரியோன்னு வந்து ஒரு குட்டி பிளான்ட் இருக்கும். Under favorable conditions like sunlight, water and soil, embryo is grown up into a new plant. ஸோ இப்போ நீங்கள் அந்த சீடுக்கு வந்து நல்ல சன்லைட், வாட்டர், சாயில்லாம் கிடைக்கும் போது அந்த சீடுக்குள்ளே இருக்கிற குட்டி எம்ப்ரியோ, அந்த குட்டி பிளான்ட் வந்து ஒரு பெரிய பிளான்ட்டாக வளர்ந்து வரும். This new plant bears fruits with seeds and multiples. ஸோ இந்த நியூ பிளான்ட்டில் என்ன இருக்கும்? சீடோடு இருக்கிற ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், இது எல்லாமே வந்து அந்த நியூ பிளான்ட்லேயும் வளரும். This cycle continues forming the life cycle of the flowering plant. So again அந்த நியூ பிளான்ட் வந்து ஜெர்மினேஷன், ஃப்ளவரிங், ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிளை வந்து அகெயின் இது வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸோட லைஃப் சைக்கிள் வந்து ஒரு பிளான்ட்டுக்கும் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். Spreading of seeds from one place to another with the help of agents like air, water, animals, birds is known as dispersal of seeds. ஸோ சீட்ஸை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சில ஏஜென்ட்ஸ், அதாவது ஏர், வாட்டர், அனிமல், பேர்ட்ஸ், இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து சீடை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுற ப்ராசஸ் தான் வந்து டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூசஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஸோ ஒரு சிங்கிள் பிளான்ட் வந்து ஒரு குட்டி சிங்கிள் பிளான்ட் வந்து நிறைய சீட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்டாக? இஃப் ஆல் தீஸ் சீட்ஸ் ஃபால் டைரக்ட்லி பிலோ த பேரண்ட் பிளான்ட். ஸோ அந்த பிளான்ட்டில் வளர்கிற எல்லா சீட்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேரண்ட் பிளான்ட்டுக்கு கீழே விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? த சீட்லிங் வுட் ஹாவ் டு கம்ப்ளீட் ஃபார் ஸ்பேஸ், வாட்டர், ஆக்சிஜன், மினரல்ஸ் அண்ட் சன்லைட். ஸோ அந்த சீட்லிங்க்லாம் வந்து கரெக்டான ஸ்பேஸ் வேணும். வாட்டர், ஆக்சிஜன், மினரல்ஸ், சன்லைட் இது எல்லாமே கிடச்சா தான் ஒரு பிளான்ட்டால் கரெக்டாக வளர முடியும். கரெக்டாக அந்த சூட்டபிள் கண்டிஷனில் தான் வந்து அந்த எம்ப்ரியோக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி பிளான்ட் வந்து வெளியில் வளர்ந்து வரும். When the seedling are grouped together in one place, they can easily be destroyed by grazing animals. ஸோ இந்த மாதிரி மொத்த சீட்லிங் எல்லா சீட்ஸுமே வந்து ஒரே இடத்துல விழுந்துச்சு, ஒரே இடத்துல குரூப் ஆகி விழுந்திருக்கு அப்படின்னா வந்து அது டக்குனுமே வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும். சில அனிமல்ஸ் கிரேஸ் பண்ணாலே வந்து டக்குனு டெஸ்ட்ராய் ஆகிடும். கிரேசிங்கிறது வந்து அது சாப்பிடும்ல, அதுதான் வந்து கிரேசிங்னு சொல்லுவாங்க. But by nature, the seeds and fruits of plants are distributed far and wide through various agencies. ஆனால் நேச்சராகவே என்ன ஆகும்னா அந்த சீட்ஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸில் இருக்கிற சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடங்களுக்குலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சில ஏஜென்ட்ஸ் மூலமாக. இப்போ நம்ம பார்த்தோம்ல, ஏர், வாட்டர், அனிமல், பேர்டு, இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மூலமாக வந்து இந்த சீட்ஸ்லாம் வந்து நிறைய பிளேசஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இது வந்து சீட். ஒரு டொமேட்டோ எடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே வந்து எப்படியும் நிறையா சீட்ஸ் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு சீட் எடுத்துக்கிறாங்க, அது என்னவா வளருது? யங் பிளான்ட்டாக வளருது. அண்ட் அது வந்து அகெயின் பெருசாக வளர்ந்து மெச்சூர் பிளான்ட் ஆகுது. ஸோ அதில் வந்து அந்த மெச்சூர் ஆகும்போது அதுக்கு வந்து நிறையா ஃப்ளவர்ஸ்லாம் வந்து அது வருது. அண்ட் அதுலேருந்து அகெயின் ஃப்ரூட் வருது. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்டோட லைஃப் சைக்கிள். அண்ட் அகெயின் இந்த சீடு வந்து அகெயின் இதில் இருக்க சீடு வந்து அகெயின் பிளான்ட்டாக வளரும். மெச்சூர் பிளான்ட், ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட், அகெயின் இந்த சைக்கிள் வந்து ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம டிஸ்பர்சல் பை விண்ட், அனிமோகோரி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போலன் கிரெயின்ஸ் டிஸ்பர்சல் பை விண்ட் என்ன பேர் பார்த்தோம்? அனிமோஃபிலி. அண்ட் அதே வந்து சீட்ஸ் டிஸ்பர்ஸ் பண்ணுறது வந்து அனிமோகோரி. த சீட்ஸ் which are smaller, lighter and tiny float in air over long distance.
ஸோ சில சீட்ஸ்லாம் வந்து ரொம்ப குட்டியாக லைட் வெயிட்டாக ரொம்ப குட்டியாக டைனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஏர் காற்றுலேயே வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்து பறந்து போகும். Some of them proceed with hairs and membranes wings like structures and so they are carried away easily. ஸோ சில சீட்ஸில் வந்து ஹேர்ஸ் அப்புறம் அந்த மாதிரி மெம்பரைன் விங்ஸ் மாதிரி இருக்கிற மெம்பரைன்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது மூலமாக வந்து ஈஸியாக வந்து நம்ம காற்றுல வந்து அது பறந்து போக முடியும். எக்ஸாம்பிள் காட்டன் சீட் ட்ரம் ஸ்டிக். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அங்கங்கே சீடு இருக்குது அண்ட் வந்து ஃபுல்லாக ஹேர்ஸ் மாதிரி ஒரு நல்ல சாஃப்டான மெம்பரைன் மாதிரி இருக்குது. ஸோ இது மூலமாக வந்து காற்றுல அதால் பறந்து போக முடியும் ஈஸியாக. அடுத்து dispersal by water, hydrocory. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. ஸோ வாட்டரில் டிஸ்போஸ் ஆகிற ஃப்ரூட்ஸோட சீட்ஸுக்கெலாம் எப்படி இருக்கும்னா அது ஒரு அவுட்டர் கோட்டிங் இருக்குமா. ஏன்னா அது வந்து நனைஞ்சிடக்கூடாது, ஏன்னா தண்ணியில் ட்ராவல் ஆக போகுது, அது நனைஞ்சிடக்கூடாதுன்றனால அதுக்கு ஒரு அவுட்டர் கோட்டிங் இருக்கும். அண்ட் அந்த கோட்டிங் வந்து எப்படி இருக்கும்னா அது வந்து தண்ணியில் மிதக்கக்கூடிய மாதிரியான இதுவாக தான் இருக்கும். The mesocarp, middle layer of the coconut, is fibrous and is easily carried away by water. ஸோ ஒரு கோகனட்டோட மிடில் லேயர் வந்து ஒரு நார் மாதிரி இருக்கும்ல, பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து மிடில் லேயர், அது வந்து மீசோகார்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அந்த லேயர் வந்து ரொம்ப ஃபைப்ரஸாக இருக்கனால தண்ணியில் அதால் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போக முடியுது. They reach different places and grow into a new plant. ஸோ அது வந்து தண்ணியில் டிஃப்ரெண்ட் பிளேஸ்க்கு போய் புது பிளான்ட்டாக வளருது. எக்ஸாம்பிள் லோட்டஸ், கோகனட். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கோகனட் சீடு வந்து தண்ணியில் மிதந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் ரீச் ஆகி அங்கேருந்து அதுக்கு நியூ பிளான்ட்டாக வளரும். ஸோ dispersal by animals, zoocory. Some fruits have hooks, spines, bristles, stiff hairs, etc. on their outer core. ஸோ சில ஃப்ரூட்ஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு வந்து ஹூக்ஸ்னால் குட்டியாக ஹூக் மாதிரி இருக்கும், அண்ட் ஸ்பைன்ஸ், பிரிஸ்டல்ஸ், ஸ்டிஃப் ஹேர்லாம் இருக்கும். ஸோ அதோட அவுட்டர் கோட்டில் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்கும். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் ஆன் த ஃபர்ரி கோட்ஸ் ஆர் ஸ்கின்ஸ் ஆஃப் சம் அனிமல்ஸ் அண்ட் தே ஆர் கேரி ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸு ஹேர்ஸ்லாம் இருக்கனால அந்த அனிமல்ஸில் இருக்கிற ஃபர்ரி கோட், அனிமல்ஸோட உடம்புல வந்து எப்பயுமே வந்து ஒரு மாதிரி ஃபர்ரி மாதிரி இருக்கும்ல, ஸோ அதில் வந்து ஸ்டிக் ஆகிருக்கும். அனிமல்ஸோட ஸ்கின்லலாம் வந்து ஸ்டிக் ஆகிட்டு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அது கேரி ஆகுது. எக்ஸாம்பிள் Xanthium acantharis. அடுத்து dispersal by birds. While eating fruits like tomato and guava, birds eat seeds also along with the edible portion and they are passed out in the excreta later. ஸோ பேர்ட்ஸ்லாம் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்ல, ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது அதோட சீட்ஸையும் அது வந்து சேர்த்து சாப்பிட்ரும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது அது வந்து லேட்டராக வந்து அதோட எக்ஸ்க்ரீட்டரா இது மூலமாக வெளியில் வந்துடும். These types of seeds are protected from the digestive juice by their seed coat. ஸோ இப்போ அது சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள வந்து ஒரு டைஜஸ்டிவ் ஜூஸ்லாம் க்ரியேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை பிரேக் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ப்ரொடெக்டிவான சீட் கோட் இருக்கும் அந்த மாதிரி சீட்ஸ்க்காக. ஸோ அது வந்து சாப்பிட்டுட்டு அது வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அது அப்படியே வெளியில் வந்து அது வந்து அந்த சாயிலில் வந்து நமக்கு அகெயின் ஒரு நியூ பிளான்ட்டாக வளரும். அடுத்து செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட், ஆட்டோகோரி. சம் ஃப்ரூட்ஸ் டிஸ்பர்ஸ் தேர் சீட்ஸ் இன் த விண்ட் த்ரூ அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் மெக்கானிசம் அண்ட் ஸ்ப்ரெட் தெம். ஸோ சில ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அதுவே வந்து டிஸ்பர்ஸ் பண்ணிக்கும். எப்படின்னா சில விண்ட் மூலமாக வந்து சில டிஃப்ரெண்ட் மெக்கானிசம் யூஸ் பண்ணி அதுவே அதோட சீட்ஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கும். அதுதான் வந்து செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட். எக்ஸாம்பிள் வந்து லேடிஸ் ஃபிங்கர், பால்சம். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். கலெக்ட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் வித் ஹேர், விங்ஸ், ஹூக்ஸ் அண்ட் ஸ்பைன்ஸ். கீப் தெம் இன் அ கார்ட்போர்ட் பாக்ஸ் செப்பரேட்லி. நேம் தெம் அண்ட் கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹவு தே ஆர் டிஸ்பர்ஸ்டு. ஸோ நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான டிஸ்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹேர்ஸ் இருக்கிற சீட்ஸ், விங்ஸ், ஹூக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு ஒரு கார்ட்போர்டில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதோட நேம்ஸ் அண்ட் அது எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுதுன்றதை பற்றி உங்களை இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு டூயின் ஒர்க்கு பாருங்கள். மேன் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம அனிமல், பேர்ட்ஸ், விண்ட், ஏர் மூலமாலாம் டிரான்ஸ்மிட் ஆகி பார்த்துருக்கோம். ஆனால் வந்து ஒரு ஹியூமன், ஒரு மேன் கூட வந்து ஃப்ரூட்ஸோட சீட்ஸை டிஸ்பர்ஸ் பண்ணுறதுல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி? யூஸ்ஃபுல் பிளான்ட்ஸ் லைக் சின்சோனா, ரப்பர் அண்ட் யூக்கலிப்டஸ் ஹாவ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ட்ரடியூஸ்ட் பை மேன்.
to the new surrounding far away from their original habitat. ஸோ என்ன சொல்கிறாங்க, சின்சோனா, ரப்பர், யூக்கலிப்டஸ் இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் கூட மேன் தான் வந்து வேறு ஒரு நியூ பிளேஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க ஒரிஜினல் ஹேபிட்டேட்லேருந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு போகும்போது மேன் தான் வந்து அந்த பிளான்ட்ஸ்லாம் கூட அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மேன் கூடயுமே வந்து டிஸ்போசல் ஆஃப் சீட்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிள் இருக்குது அவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ வந்து ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ் பற்றி பார்க்கலாம். அந்த சீட் இஸ் அ ஃபர்டிலைஸ்டு ஓவியூல். ஸோ சீடுன்றது என்னது, ஃபர்டிலைஸான ஓவியூல். கரெக்டாக? இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோ, ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை த சீட் கோட். ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும், ஒரு சீடில் வந்து எம்ப்ரியோ இருக்கும், ஃபுட் மெட்டீரியல் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை சீட் கோட். ஸோ அதுக்குள்ளே வந்து எம்ப்ரியோவும் ஃபுட் மெட்டீரியலும் இருக்கும், அதை வந்து சீட் கோட்டால் கவர் ஆகிருக்கும். டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் த சீட் ஜெர்மினேட்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு அ நியூ சீட்லிங். ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, நல்ல சன்லைட், வாட்டர், சாயில் இதெல்லாம் கிடச்சிதுன்னா அந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகி வளர்ந்து ஒரு புது சீட்லிங்காக வளரும். டியூரிங் த ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜெர்மினேஷன் த சீட்லிங் கெட் த ஃபுட் ரெக்வயர்டு ஃப்ரம் இட்ஸ் க்ரோத் ஃப்ரம் த காட்டிலிடான். ஸோ ஏர்லி ஸ்டேஜில் வந்து அதுக்கு ரூட்ஸே இருக்காதுல்ல, அப்புறம் எப்படி அதுக்கு ரூட்ஸ் லீவ்ஸ்லாம் இருந்தால் தான் அதால் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்காது, சீட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் அந்த சீட்லிங்கான ஃபுட் எங்கேருந்து வருமா, காட்டிலிடான்லேருந்து தான் அதுக்கு அதோட ஃபுட்லாம் கிடச்சிக்கும். ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த காட்டிலிடான்ஸ் ஹாவ் பீன் யூஸ்ட் அப் த சீட்லிங் கெட்ஸ் இட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த சாயில். ஸோ காட்டிலிடானில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் தீர்ந்ததும் என்ன ஆகும், அந்த சீட்லிங் வந்து குட்டியாக வளர்ந்துருக்கும். அப்போ கரெக்டாக அந்த சீட்லிங் வந்து அதோட சாயிலேருந்து அதுக்கான ஃபுட்டை எடுத்துக்கும். The seedling absorbs water and nutrients from the soil with the help of its roots. ஸோ அப்போ சீட்லிங் என்ன பண்ணும், அந்த வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம், சாயிலில் இருக்க வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து அதோட ரூட் மூலமாக அதை அப்சர்வ் பண்ணிக்கும். இட் ஹெல்ப்ஸ் லீவ்ஸ் அண்ட் க்ரோ இன்டு அ பிளான்ட். ஸோ இது என்ன டெவலப் பண்ணுமா, லீவ்ஸ், அதுக்கப்புறம் லீவ்ஸ்லாம் டெவலப் ஆகி அது வந்து ஒரு பிளான்ட்டாக வளரும். ஸோ இதுதான் வந்து ஜெர்மினேஷனோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட் மட்டும் இருக்குது அண்ட் சீட்லேருந்து ஒரு குட்டி எம்ப்ரியோ மட்டும் வருது. இந்த ஸ்டேஜில் தான் வந்து அதுக்கு ஃபுட் வேணும்ல, ஸோ அது வந்து அதோட காட்டிலிடானில் இருக்கிற ஃபுட் யூஸ் பண்ணிக்கும். அண்ட் தென் அதோட ரூட், அந்த காட்டிலிடானில் இருக்கிற ஃபுட்டெல்லாம் தீர்ந்ததும் அதோட ரூட் வந்து சாயிலேருந்து வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் எடுத்துக்கும், அதோட ஃபுட்டாக கன்சியூம் பண்ணிக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் காட்டிலிடான் வந்து வெளியில் நல்லா வளர்ந்து வந்து உங்களுக்கு லீவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளான்ட்டாக வளரும். இதெல்லாம் வந்து ஃபாலியேஜ் லீவ்ஸ் தான். அண்ட் இது என்ன சொல்கிறாங்க, இந்த சாயிலுக்கு மேலே இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே வந்து ஷூட் அண்ட் கீழே இருக்கிற எல்லாமே வந்து ரூட்ஸ். ஓகே, அடுத்து அக்ரிகல்ச்சர் பார்க்கலாம். மேன் ஸ்டார்டட் ப்ராக்டிஸிங் அக்ரிகல்ச்சர் 1000 of years பேக். ஸோ மேன் வந்து எப்போலேருந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க, 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே அக்ரிகல்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். ஸோ சிவிலைசேஷன்றது என்னது, ஒரு அங்கங்கே எல்லோரும் வாழ ஆரம்பித்தாங்க, ஸோ அதுதான் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு டெவலப்மெண்ட்டாக இருந்ததே வந்து அக்ரிகல்ச்சர் தான். இந்த மாடர்ன் டேஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் ப்ராக்டிஸ்ட் ஆன் அ லார்ஜ் ஸ்கேல் டியூ டு த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாடர்ன் டேஸில் என்ன பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேலில் நிறையா பண்ணுறாங்க. எதனாலனா சயின்ஸ் டெக்னாலஜியோட அட்வான்ஸ்மெண்ட்னால நிறையா பண்ண முடியுது. அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ் லைக் plant breeding and usage of chemicals like fertilizers and pesticides have increased the yield. ஸோ பிளான்ட் ப்ரீடிங் அது மூலமாக, அதுக்கப்புறம் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல்ஸ் லைக் ஃபர்டிலைசர், பெஸ்டிசைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்மளால் நிறைய ஈல்டு கொஞ்சம் இதுலேயே வந்து நிறைய நமக்கு கிடைக்கிது. மேஜர் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் ஆர் சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ். மேஜராக நம்ம என்ன அக்ரிகல்ச்சர் பண்ணுறோன்னா சீரியல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அப்புறம் ஆயில் சீட்ஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம மேஜராக அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம். They are cultivated not only for our basic needs but also for commercial purpose. ஸோ அதெல்லாம் எதுக்கு கல்டிவேட் பண்ணுறாங்க, அவங்களோட பேசிக் நீட்ஸ், அவங்களோட தேவைக்கு மட்டும் இல்லை, கமர்ஷியல் பர்பஸ்னால் வந்து விற்கிறதுக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து விற்று அவங்க காசு ஆக்குவாங்க, மற்றவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் கமர்ஷியல் பர்பஸ், அதுக்கும் வந்து அவங்க அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க. அடுத்து சாயில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். ஸோ சாயில்ன்றது என்னது, மண் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு திங் அக்ரிகல்ச்சருக்கு. இட் சப்போர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ் பை ஹோல்டிங் த ரூட்ஸ் அண்ட் சப்ளைங் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். ஸோ அது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா வந்து ஒரு பிளான்ட்டோட க்ரோத்துக்கு வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதோட ரூட்ஸை வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும், அந்த பிளான்ட் விழாமல் எங்கேயும் காற்றுல தண்ணியில் அடிச்சுட்டு போகாமல்
சாயில்னா வந்து அதோட ரூட்டை நல்லா பிடிச்சிக்கும், ஹோல்ட் பண்ணிக்கும். அண்ட் அதே மாதிரி அதுக்கு வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் வந்து கொடுக்கும். இட் இஸ் அ ஹோம் ஃபார் மெனி ஆர்கானிசம்ஸ். ஸோ சாயில் தான் வந்து நிறையா உயிரினங்களுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி கூட. சாயில் இஸ் ஃபார்ம்டு பை பிரேக்கிங் ஆஃப் ராக்ஸ் பை த ஆக்ஷன் ஆஃப் விண்ட், வாட்டர் அண்ட் கிளைமேட். ஸோ சாயில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒரு பெரிய ராக் இருக்குல்ல, அதை வந்து பிரேக் ஆகுறது மூலமாக தான் வந்து சாயில் ஃபார்ம் ஆகுது. ஸோ அது எப்படி பிரேக் ஆகுதுன்னா, விண்ட், வாட்டர், கிளைமேட் இந்த மாதிரி சில இதனால அந்த ராக் பிரேக் ஆகி சாயிலாக ஃபார்ம் ஆகுது. The mixture of rock particles and humus is called the soil. ஸோ ராக் பார்ட்டிகல்ஸும் ஹியூமஸும் மிக்ஸ் ஆகும்போது தான் வந்து அது வந்து சாயிலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஹியூமஸ்ன்றது என்னது? ஹியூமஸ்னால் வந்து நிறையா மக்கிய பொருட்கள். இப்போ நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே போடுறோம், அதெல்லாம் வந்து நிறையா மக்கும், மண்ணில் போடும்போது நிறையா மக்கும். ஸோ அந்த மாதிரி சில திங்ஸும் ராக் பார்ட்டிகல்ஸும் சேரும் போது தான் சாயில் ஃபார்ம் ஆகும். The soil is classified on the basis of proportion of various sizes. ஸோ வேரியஸ் சைஸஸ் மூலமாக வந்து சாயிலை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்னென்ன பாருங்கள், சாண்டி சாயில், கிளே சாயில், லூமி சாயில். ஓகே, இப்போது சாண்டி சாயில் பார்க்கலாம். இட் கண்டைன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் பிக் பார்ட்டிகல்ஸ், தே கேனாட் ஃபிட் க்ளோஸ்லி டுகெதர். ஸோ சாண்டி சாயில்னால் எப்படி இருக்குமா, அது வந்து ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதுக்கு அதில். அண்ட் அது வந்து ரொம்ப க்ளோஸாக ஃபிட் ஆகாது, லூஸாக தான் இருக்கும் அது. வாட்டர் கேன் ட்ரெயின் குயிக்லி த்ரூ த ஸ்பேஸ் பிட்வீன் த சாண்ட் பார்ட்டிகல்ஸ். ஸோ இது ரொம்ப லூஸாக இருக்கனால வாட்டர் வந்து அந்த சாண்ட் பார்ட்டிகல்ஸ்குள்ளே ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிடும். ஸோ சாண்டி சாயில்ஸ் டென் டு பி லைட், வெல் ஏரேட்டட் அண்ட் ட்ரை. அதனால் சாண்டி சாயில் எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டாக, வெல் ஏரேட்டட்னா நல்லா காத்தோட்டமாக இருக்கும், அதில் உள்ளலாம் வந்து நல்லா காற்று போகும். ஏன்னா நம்ம லூஸாக தானே இருக்குது, நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதேமாதிரி ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். அடுத்து கிளே சாயில். இட் கண்டைன்ஸ் கிரேட்டர் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் பேக்டு டைட்லி டுகெதர், லீவிங் லிட்டில் ஸ்பேஸ் ஃப்ரம் த ஏர். ஸோ கிளே சாயில் எப்படி இருக்கும்னா, அதில் வந்து ரொம்ப குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும், ரொம்ப டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஸோ ஸ்பேஸே இருக்காது அதுக்கு நடுவில். இட் கேன் ரிட்டைன் அ லாட் ஆஃப் வாட்டர் இன் அ டைனி கேப் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய தண்ணி தேங்கிருக்கும், ஏன்னா அங்கே வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து ஒரு ஏர் கூட போகிறது கொஞ்சம் தான் ஸ்பேஸ் இருக்கும். தண்ணி வந்து அவ்வளோ டக்குன்னு உள்ளே போயிடாது. பிளான்ட்ஸ் லைக் பேடி க்ரோ வெல் இன் தி சாயில். ஸோ பேடி பிளான்ட்லாம் வந்து இந்த கிளே சாயிலில் தான் வந்து நல்லா வளரும். அடுத்து லூமி சாயில். இட் கண்டைன்ஸ் லார்ஜ் அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் இன் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரப்போர்ஷன். ஸோ லூமி சாயில் எப்படி இருக்குன்னா, லார்ஜ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும், ஃபைன் பார்ட்டிகல்ஸ் அதாவது குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு மாதிரி மிக்ஸான ப்ரப்போர்ஷனில் தான் இருக்கும். த பெஸ்ட் டாப் சாயில் ஃபார் க்ரோயிங் பிளான்ட் இஸ் லூம். ஸோ ஒரு பிளான்ட் வளர்க்க டாப் சாயில் வந்து எப்படி இருக்கணும்னா, மோஸ்ட்லி லூம் சாயிலாக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு. இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் சாண்ட், கிளே அண்ட் அனதர் டைப் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் நோன் அஸ் சில்ட். ஸோ இது எப்படி இருக்கும்னா, மிக்சர் ஆஃப் சாண்ட், கிளே, அதுக்கப்புறம் சில்ட்டுன்னு ஒரு சாயில் பார்ட்டிக்கல், இது மூணுமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும் இந்த லூமி சாயில். சில்ட் அக்கர்ஸ் ஆஸ் அ டெபாசிட் இன் ரிவர் பேங்க். ஸோ சில்ட் எப்படி இருக்கும்னா, ஒரு ரிவர் பேங்க்கில் இருக்கிற டெபாசிட். இப்போ மண்ணெல்லாம் வந்து அடிச்சுட்டு வரும்ல, ஸோ அதில் வந்து நிறையா மிக்சர், நிறையா பார்ட்டிகல்ஸ் இருக்கும், சால்ட் இருக்கும், சாயில் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு டெபாசிட் ஆகும் ரிவர் பெட்ஸில். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டிகல்ஸ் தான் வந்து சில்ட். இட் ஹாஸ் ரைட் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி ஃபார் த க்ரோத் ஆஃப் பிளான்ஸ். ஸோ இந்த சில்ட் எப்படின்னா வந்து ஒரு கரெக்டான ப்ரப்போர்ஷனில் வாட்டர் ஹோல்டிங் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடாது, ரொம்ப ஃபுல்லாக மேலேயும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்காது. ஸோ கரெக்டான ப்ரப்போர்ஷனில் இருக்கும். கிளே அண்ட் லூமி சாயில் ஆர் சூட்டபிள் ஃபார் க்ரோயிங் வீட், கிராம் அண்ட் பேடி. ஸோ கிளே அப்புறம் லூமி சாயில் இது ரெண்டுமே வந்து எதுக்கு சூட்டபிள், வீட், கிராம், பேடி இதெல்லாம் இந்த பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்பவே சூட்டபிளான சாயில். ஸோ இங்கே ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள். டேக் அ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் சாயில் அண்ட் பவுடர் இட். புட் திஸ் சாயில் இன் அ கிளாஸ் டம்ளர். ஸோ என்ன சொல்கிறாங்க, சில கொஞ்சம் சாயில் எடுத்து அதை வந்து பவுடர் பண்ண சொல்கிறாங்க. பண்ணிவிட்டு அந்த சாயிலை வந்து ஒரு கிளாஸ் டம்ளருக்குள்ளே போடணும். மிக்ஸ் இட் வித் வாட்டர். அண்ட் அதுக்கப்புறம் அதில் வாட்டரை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். ஸ்டிர் இட் வெல் வித் அ ஸ்மால் ஸ்டிக் டு டிசால்வ் த சாயில். ஸோ அதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்டிர் பண்ணணும். அதை வந்து அந்த சாயில் டிசால்வ் ஆகுதா இல்லையான்னு பார்க்குற வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேட்டஸ்ட் அன்டிஸ்டர்ப்டு ஃபார் சம்டைம். ஸோ நல்லா ஸ்டிர் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு வச்சிடணும். நவ் யூ கேன் see டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயிலை வந்து உங்களால் பார்க்க முடியும். த ரூட்டிங் மேட்டர் ஃப்ளோட்டிங் ஆன் த சாயில் இஸ் கால்ட் ஹியூமஸ். ஸோ வாட்டர் மேலே ஃப்ளோட் ஆகிற பார்ட்டிகல்ஸ் பேர் என்னது, ஹியூமஸ்.
The other layers are clay, sand and gravel. So மற்ற லேயர்ஸ்லாம் என்னது clay, sand அப்புறம் gravel. From this we can see that the soil is a mixture of various particles. ஸோ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது, சாயில்ன்றது வந்து ஒரு மிக்சர் ஆஃப் வேரியஸ் பார்ட்டிகல்ஸ், நிறைய பார்ட்டிகல்ஸோட மிக்சர் தான் வந்து சாயில். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மேலே இருக்கிற லேயர் பேர் ஹியூமஸ் அண்ட் இங்கே வந்து வாட்டர் இருக்குது, அடுத்து கிளே, சாண்ட் அண்ட் கடைசியாக கீழே வந்து ஸ்டாக்னட்டாக இருக்கிறதுக்கு பேர் கிரேவல். ஓகே, அடுத்து கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர். கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் கிரியேட் த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இந்த கிளாஸஸ். ஸோ கிளாஸ் ரூமில் நம்ம அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுனால வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான அக்ரிகல்ச்சரோட பேசிக் இதெல்லாம் வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். Through this we come to know about the values and importances of agriculture. ஸோ இது மூலமாக வந்து நம்ம நிறையா வேல்யூஸ் அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரை பற்றிலாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். To mold us into better members of the society, this program teaches the connection between agriculture and the environment, food, energy, animal, society, economy, science and technology. ஸோ நம்மளை வந்து ஒரு பெட்டர் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இது பண்ணிக்கணும்னா வந்து இந்த இது வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு லெசன் டீச் பண்ணும். என்னதுன்னா கனெக்ஷன் பிட்வீன் அக்ரிகல்ச்சர், என்விரான்மெண்ட், ஃபுட்டு. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷனை பற்றிலாம் வந்து நமக்கு டீச் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் ரூம் அக்ரிகல்ச்சர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். இன்செக்ட்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் டு பி ஹார்ம்ஃபுல். ஸோ இப்போ நம்ம ஃபார்மோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்செக்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாகவே என்ன நினைப்போம், பூச்சிகள்லாம் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்னு நினைப்போம். பட் மெனி ஆஃப் தெம் ஆர் ஹெல்ப்ஃபுல் டு அஸ் இன் மெனி வேஸ். ஆனால் வந்து அதில் நிறையா இது வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் வேஸில் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. எர்த் வார்ம், ஹனி பீ அண்ட் ட்ராகன் ஃப்ளை ஆர் யூஸ்ஃபுல் டு பிளான்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஸோ எர்த் வார்ம், ஹனி பீ, ட்ராகன் ஃப்ளைலாம் வந்து பிளான்ஸ் அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Earthworms help to increase the amount of air and water that gets into the soil. ஸோ earthworm எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஏர் வாட்டர், இந்த சாயில்குள்ளே போகிற ஏர் வாட்டர் அமௌண்ட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறையா ஏர் வாட்டர்லாம் போச்சுன்னா பிளான்ட்ஸுக்கு நல்ல நிறைய வாட்டர் ஏரேஷன் நல்லா கிடைக்கும். ஸோ அது மூலமாக வந்து அது நல்லா வளரும். அதுக்கு வந்து earthworm ஹெல்ப் பண்ணுது. They break down organic matters into leaves and grass into smaller particles that plants can use. ஸோ சில பிளான்ட்ஸ் லீவ்ஸ்லாம் வந்து கீழே விழுந்துருக்கும்ல, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மாலர் பார்ட்டிகிள்ஸாக பிரேக் டவுன் பண்ணி அது வந்து அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இதை வந்து பிரேக் டவுன் பண்ணுது, ஆர்கானிக் மேட்டரை வந்து பிரேக் டவுன் பண்ணி பிளான்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. when they eat them they leave behind castings that are a type of fertilizer. ஸோ இப்போ வந்து அந்த earthworm வந்து லீவ்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அது என்னத்தை விட்டுட்டு போகுமா, ஒரு கேஸ்டிங் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் விட்டுட்டு போகும். ஸோ அது வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி யூஸ் ஆகுது. The process of decomposing biodegradable waste by earthworm is known as vermicompost. ஸோ பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னால் மக்கக்கூடிய வேஸ்ட். ஸோ அதெல்லாம் வந்து earthworm டீகம்போஸ் பண்ணுற ப்ராசஸ் பேர் வந்து vermicompost. அடுத்து ஹனிபீ. ஹனிபீஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் கிராஸ் பாலினேஷன் இன் ஃப்ளவர்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், ஹனிபீஸ் வந்து ஒரு கிராஸ் பாலினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தே ஆர் அட்ராக்டட் பை த கலர் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். ஸோ ஹனிபீ எது மூலமாக அட்ராக்ட் ஆகுது, கலர் அப்புறம் ஸ்மெல் ஆஃப் ஃப்ளவர் மூலமாக தான் வந்து ஹனிபீ அட்ராக்ட் ஆகி அந்த ஃப்ளவர் கிட்ட போகும். தே கன்வெர்ட் த போலன் விச் இஸ் த ஒன்லி நேச்சுரல் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஃபார் தெம் இன்டு ஹனி. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, அதில் இருக்கிற போலன்லாம் வந்து ஹனியாக கன்வெர்ட் பண்ணும். அது என்னது, ஒன்லி நேச்சுரல் ப்ரோட்டீன் ரிசோர்ஸ், அதனால் அதை வந்து ஹனியாக கன்வெர்ட் பண்ணும். ஹனி இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபுட் அண்ட் ஆல்சோ ஃபார் மெடிசினல் பர்பஸ். ஸோ ஹியூமன் வந்து ஹனியை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டாகவும் மெடிசினல் பர்பஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பீஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ் வேக்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேண்டில்ஸ். பீஸ்லாம் வந்து வேக்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். அது அந்த வேக்ஸ் வச்சு என்ன பண்ணலாம், கேண்டில்ஸ் கூட க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ட்ராகன் ஃப்ளை. இட் டெஸ்ட்ராய்ஸ் த எக் அண்ட் லார்வா ஆஃப் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ் அண்ட் மஸ்கிட்டோஸ் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் டிசீஸ். ஸோ ட்ராகன் ஃப்ளை எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, நிறைய ஹார்ம்ஃபுல்லான இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும்ல, இன்செக்ட்ஸ் மஸ்கிட்டோஸ்லாம் வந்து அதோட எக்கு லார்வாவெலாம் நம்ம உடச்சி விட்டுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மூலமாக நிறைய டிசீஸ்லாம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் கிராஸ் ஃபர்டிலைசேஷன். ஸோ கிராஸ் ஃபர்டிலைசேஷனுக்குமே வந்து ட்ராகன் ஃப்ளை ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து earthworm. இந்த மாதிரி வந்து மண்ணுக்குள்ளே போய் வரும்போது நமக்கு அந்த மண் வந்து லூஸ் ஆகி அது மூலமாக நிறைய வாட்டர் ஏர்லாம் போக முடியும். அண்ட் இது வந்து ஹனிபீ.
இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டில் உட்காந்துட்டு இன்னொரு பிளான்ட்டுக்கு போய் கிராஸ் பாலினேஷனுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுவுமே வந்து கிராஸ் ஃபர்டிலைசேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து ட்ராகன் ஃப்ளை. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.